எல்லாம் அங்கடா சொல்லி போட்டு லாபம் என்ன வழியில இருந்து வாரம் இதை வச்சு சொல்றேன் நீ கஷ்டம் இருக்க மாட்டேன் உண்மையாவே இருக்க மாட்டேன் உண்மையா சொல்லுது குடும்பத்துல பாசமா நடிக்கிறது திருமண வாழ்க்கைக்கு பிறகு சரி அப்படி எல்லாம் இல்ல அது எல்லாரும் அப்படி இல்ல அம்மா அப்பா அங்க நீ கேட்டு வேண்டாம் நீ சந்தோஷமா வாழ. வணக்கம். நான் வந்து எங்க நினைக்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்துல எங்களுடைய வீட்டை நினைக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து எங்க பயணம் செய்ய போறேன்னு சொன்னா வவுனியா நோக்கி பயணம் செய்ய போறேன். நான் தனியா வந்து மோட்டர் சைக்கிள் போக போறேன். என்ன சொன்னா அண்ணாக்கள் வந்து வவுனியாலாம் நிற்கிறாங்க. அண்ணாக்கள் மோட்டர் சைக்கிள் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே வந்து துளைச்சு போட்டாங்க. ஸோ அதால் வந்து மோட்டர் சைக்கிள் ஒரிஜினல் புத்தாத்தை வந்து இப்போ கொண்டே கொடுத்து தான் இப்போ போலீஸ் என்ட்ரிலாம் போட்டு இப்போ திருப்பி டேக்ஸ் வந்து புதுசாக அடுக்கணும். மோட்டர் சைக்கிள் வந்து கராஜில் நிற்கிது. அங்கே இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மோட்டர் சைக்கிள் இப்போ சர்வீஸ் போடப்படுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம். நிறைய மரக்கறி தோட்டங்களை வந்து இங்கே சைடில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் பாருங்க சின்ன சின்ன தாவரங்களாக நிற்கிறது எல்லாமே வந்து கவுப்பி. அதில் இதில் நம்ம வந்து கவுப்பியும் பயரும் இங்கே சைடில் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து கத்தரி தோட்டம் இருந்தது. எல்லாத்தையும் வந்து அறுவடை செய்யட்டும் போல் இருக்குது. எங்களோட வீட்டில் இருந்து வவுனியா வந்து 140 கிலோமீட்டருங்க. சரியா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் A9 வீதியில் வந்து ஏறிட்டேன். இதுலேருந்து அப்படியே நேராக அப்படியே போனோம்னு சொன்னால் வவுனியா நகர பகுதி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நின்று எனக்கு ஃபோனோட வந்தது. அப்போ ஃபோன் கதை இப்போ ஒரு இடத்துல நின்று நான் ஐயோ ஒரு இடத்துல நிற்கவே முடியல. எங்கேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சரியான வெயிலாக இருந்தது. ஓடிக்கொண்டு போய்க்க வந்து வெயில்லாம் இல்லையா நான் அந்த ஓடிக்கொண்டு போய்க்க காற்று படுறதால வந்து எங்களுக்கு அந்த வெயில் வந்து பெருசாக தெரியலை. ஒரு ஆனால் அப்படி ஒரு இடத்துல நிற்க சரியான வெயிலாக இருக்குது. கையெல்லாமே வந்து கசியுதுங்க. கிளிநொச்சி நகரப்பகுதி அருகே வந்துட்டேன். இப்போ டிஓசி பேங்கில் போய் இப்போ காசு எடுக்கணும் என்று சொன்னால் பேர்ஸில் வந்து காசு ஒன்றும் இல்லை. மறந்து போய் அப்படியே வந்துட்டேன். காசு எடுக்காமல் காசு எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து பயணம் செய்யலாம். சீட்டு சுட்டப்போது போல் இருக்குது. கொஞ்சம் நேரம் விட்டதுக்கு எப்படி அல்லது சீட். நான் வெயில்டா சாமி எப்போ தான் முடிய போகுது தெரியல இந்த வெயில். ஓகே 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 கோயிலடியில் போயிட்டு கோயிலை கும்பிட்டுட்டு திரும்ப எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நிழலுக்காக போய் மோட்டர் சைக்கிளை வந்து நிப்பாட்டணும் மேலே. ஐயோ காலை கீழே வைக்கவே முடியலைங்க. கொஞ்சம் சுடுது. வாட்டார் இருக்கிற தண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும். அப்படி வெயில் இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி தண்ணி இல்லாமல் போயிட்டு. ஐயோ நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றினோம் அண்ணாக்கள். சரி அப்படியே நேராக பயணம் செய்ய வேண்டியதான். பெட்ரோல் அடிக்க போகிறோம் மோட்டர் சைக்கிளுக்கு. பெட்ரோல் அடிக்கணும்னு கேட்டால் இல்லை தேவையில்லை. ஆனால் காசை மாற்றுறதுக்காண்டி கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சு விட்டோம்னு சொன்னால் காசை வந்து மாற்றி தருவினம் இல்லைன்னே குடிக்கலாம். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த பார்க்க தான் உண்மையிலே வந்து அழகாக இருக்குது. என்ன சொன்னால் வயல் விதைச்சி அந்த வயலுக்குள்ளே வந்து அங்கே தண்ணி நிற்கிது. குளத்தில் இருந்தால் வந்து தண்ணி எடுத்துக்கணும் போல இருக்குது. இந்த இவ்வளோ சின்ன ஒரு இடம் தான் அவ்வளோ வந்து நல்ல செழிப்பாக இருக்குது பார்க்க. அந்த இடத்துல வந்து நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஜூஸ் கடையடிக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளநி கடையடி வந்துட்டேன். இப்போ இளநி வாங்கி குடிச்சிட்டு தான் இப்போ இதுலேருந்து வவுனியா வந்து அப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் வரும். இளநி வந்து சரியான தட்டுப்பாடு. அதுவும் போக இளநி எல்லாமே வந்து விலை கூட இங்கே வந்து இந்த இளநி கடையில் வந்து சோழனி இளநி இருக்குது. கூடுதலாக பார்க்குறோம். இப்போ கூடுதலாக பார்த்தா பச்சை இளநி தான் வந்து இப்போ கூடுதலாக வந்து விற்று கொண்டு நிற்கணும். அப்படியே இந்த இடத்த பாருங்க.
எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பார்க்க. வயல் வழியில் பார்த்தாலே உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்கும். அதுவும் அந்த வயல் வளர்ந்து வர கட்டத்தில் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துன்னு சொன்னால் பார்க்கவே இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து தாண்டி குளத்தடிக்கு வந்துட்டோம். நேராக தான் போகணும். இது வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வீதி, இதால் தான் போகணும். இதெல்லாம் பாருங்கள், நிறைய கடைகள் இருக்குது. தெருவோர கடைகள் நிறைய இருக்குது பாருங்க. அண்ணாக்கு வந்து கால் பண்ணாங்க. அண்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, நான் வந்து இப்போ நிற்கிறேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அடித்து தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கி இடது பக்கத்தால் திரும்பி போகணும். நாங்கள் முதல் வந்து திருவண்ணாமலை போகிற வீதியால் போனாங்க. இப்போ A9 வீதியால் போகிறோம். முன்னுக்கு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. டேய், உங்களுக்கு அறிவில்லையே, வெளியே எங்கே போயிருக்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டுடா வரணும். அடே இவனுக்கு சொன்னேன் எங்கே எடுத்துக்கண்டிக்கிறியா? இவன் தான் எல்லாம் எடுத்து வச்சவன். நான் கேட்டு நான் போக மாதிரி எல்லாம் கிடக்கோ டெக்ஸ்டன் கிடக்கோன்னு கேட்டேன். எல்லாம் கிடக்க கேட்டு தான் என்ன ஆச்சுணும். உண்மையாக கேட்டேன், உண்மையாக கேட்டோம் கேட்டோம்டா. முதல் முறை ஞாபகம் இருக்கு கிடக்கோன்னு சரியா? ஓ கிடக்குன்னு என்று சொல்லி சொன்னான். நான் பெரிய பார்க்க முன்னாலே கொஞ்சம் கூட காய்ச்சி போட்டு வந்தேன் சொல்கிறேன். கொஞ்சம் வெளியிடங்களை போய்க்கே பார்த்து இல்லை போகணும் எல்லாம் காய்ச்சி போட்டு இல்லை வந்தேன். இல்லைண்ணாப்பா நீங்கள் போலீஸில் அலுவலெல்லாம் முடிச்சு லைசன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டேன். அப்படியே லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நகரப்பதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ரூமில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிறகு நானும் நண்பன் வந்து இப்போ வெளியில் போனாங்க. இப்போ நான் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு அண்ணா வந்து இப்போ 2 நாளாக வந்து இந்த ரூமில் வந்து தங்கி நிற்கிறேன். வணக்கம் ப்ரோ. உங்களை பார்த்துட்டு நின்று எங்க சொல்லிப்பட்டுலாம் போனேன் நான் வெளியில் இருந்து வாரேன். அப்போ என்ன மாதிரி உங்களோட அனுபவம் என்னடா? அப்போ வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வீடு தான் இது அந்த இப்போ கொஞ்சம் முன்னது உள்ளுக்கு இருந்து போனேன் வெளியில் தெரியாம வீடியோ பார்க்குறாங்களே. சரி இப்போ இங்கே நிற்க போகிறேன் இன்னைக்கு. அப்படிதான் முதல் வந்த உடனே யோசிச்சேன் நான் இங்கேயா நிற்கணும் பண்ண மாதிரி. அப்படி அங்கால இதுக்கு அங்கால வரையா? ஏன் என்னது அறைக்குள்ள நான் இது என்ன பாயிலையா வளர்க்குது? பாய போடு. நானுமே பாயே தரமாட்டேன் தான் நினைச்சேன். சரி பாயே பரவாயில்ல உண்மையிலே. தலானி பேக்கோ சரி சிப்போல குத்துமடா. அப்போ சிப்போல பிரிப்போம். எல்லாம் எங்களோட நிக்க போறீங்களா கொஞ்ச நாள்? ஃபுல்லாக நிற்போம் தான். ஒரு மாதம் நிற்க உங்களோட நான் நிற்கிறோன்னா இல்லையா நீங்கள் நிற்கிறீங்களன்றதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணுமென்ற ஒரு எண்ணமாக இருக்கு. 3 நாள். இந்த 3 நாள்லயே எங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துடுது. கனடாவில் போய் இறங்கி கூட என்ன யோசிக்கிறேன். கனடாவில் விட்றாங்க சும்மா எல்லாம் சட்டப்பட்டுதான். வா சந்தோஷம்டா. ஊரில் இருந்து காரில் போவேங்க அந்த ஏர்போர்ட்டில் லக்கேஜில் நம்மளுக்கு ஏற்றி போட்டு சும்மா காரில் போகிறோம். பெரிய ஹைவே தானே புதுசாக அந்த அப்போயே தான் அந்த பெரிய ரோடில் அந்த போவேக நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஒரு 5-6 நாள் நல்ல சந்தோஷம். எல்லாம் 5-6 நாளும் அந்த போகிற இடம் எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்தது. நல்ல சந்தோஷமாக இருந்தது. பிறகுதான் வீட்டு ஞாபகம் வந்தது. ஏஜென்ட் மூலம் அப்படி போயிருந்தா வந்தே இருக்க மாட்டேன். வந்தே போயிருக்கோம். அப்போ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் போய் பார்க்கறது. நல்ல சந்தோஷம். திரும்ப போகிறதுக்கு போய் வாழுவியா இல்லை இங்கே இருப்பியா? திருப்பி போவேன். ஆனால் வாழ மாட்டேனான்னு தெரியும். நான் போனால் அங்கே தாக்கு பிடிப்பேன் உண்மையா. அதான் ஒரு மனநிலையை போட்டு எனக்கு இதை வச்சு சொல்கிறேன். நீ கஷ்டம் இருக்க மாட்டேன். உண்மையாகவே இருக்க மாட்டேன். உண்மையாக சொல்லுது. குடும்பம் இருக்கணும். அதான் எல்லாரும் இப்போ நாங்கள் நீங்கள் அம்மாங்கள் எல்லாம் அங்கே விட்டால் கனடா பெஸ்ட் தான். நல்ல வாழ்க்கை. அதான் ஃபேமிலியாக இருக்கிறாங்களுக்கு வாழ்க்கைக்கு பிறகு நீ அங்கே அனுப்பியோ தெரியல. அதுக்கு பிறகு மாறிடுவா தானே. இப்போ குடும்பத்தில் பாசமாக நடிக்கிறது திருமண வாழ்க்கைக்கு பிறகு சரி அப்படி எல்லாம் இல்லை. அது எல்லாரும் அப்படி இல்லை. அம்மா அப்பா அங்கே நிற்கிட்டு வந்தேன் சந்தோஷமா வாழ அப்படி எல்லாம் இல்லை. அம்மா அப்பா தான் முதல் எப்பவுமே. அப்ப அம்மா அப்பா ஃபேமிலி அதுக்கப்புறமா
அவன்றத அப்புறம் அவன் எங்களோட ஃபேமிலி தானே. இப்ப என்ன எதிர்பார்ப்போட வந்திருப்பாங்க? அதான் என்ன எதிர்பார்ப்பு? என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம். சரி, அதை நீ சொல்லி கேட்டிருந்தா எடுத்து சொல்லியிருப்பேன். சரி நேரில் பார்ப்போம் லைவா. சரி, ஆள் எங்களோட தான் நிக்க போற ஒரு மாதம். ஓகே பண்ண. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்புறம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நன்றி.